ஹலோ மீட் மிஸ் மித்துன் நான் தான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில பிக்கப் லைன்ஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில ரேண்டம் ரீல்ஸும் இருக்குது. மெயினாக நிறைய பிக்கப் லைன்ஸ்லாம் இருக்குது. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வித் ஆல் டு ரெஸ்பெக்ட் டு த கான்டென்ட் கிரியேட்டர் நம்ம கான்டென்ட் தான் கலாய்க்க போகிறோம். பட் இருந்தாலும் யாருக்காச்சும் ஹர்ட்டிங் இருந்துச்சு அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்க. நம்ம அந்த வீடியோ பிரைவேட்டில் போட்டலாம், நோ மேட்டர். சரி வாங்க வீடியோ பார்க்க போகலாம், பார்த்து ரியாக்ட் பண்ண போகலாம். மை ஃப்ரெண்ட் நேம் ஃபாசில், விஷ் பண்ணுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் தான் வேணாம், கமெண்ட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. இல்லை என்னோட பாடி லாங்குவேஜ் ஏன் எனக்கு பாடி இருக்கக்கூடாதா, பாடி லாங்குவேஜ் இருக்கக்கூடாதா கேட்குறேன். நான் ஸ்கூலுக்கு போகிறாங்க, இருந்தாலும் வந்து மாஸ்க்லாம் போட்டிருக்காங்க. இன்னமும் இது ஒரு கான்டென்ட். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் விஷ் பண்ணுறது, அவங்களோட விஷஸ் கிடச்சிதுன்னா அவங்க வாழ்க்கையில் உருப்பட்டுருவாங்கல்ல. அதனால ஆப்போசிட்டில் இருக்கவர் கேட்குறாரு, மேடம் அதனால ஆசீர்வதிக்கிறாங்க, விஷ் பண்ணுறாங்க. யாரது? மை ஃப்ரெண்ட் நேம் ஃபாசில், விஷ் பண்ணுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் தான் வேணாம், கமெண்ட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளோதான், போதும். உங்களுக்காக நான் செய்யுங்க. ஏன் இல்லை இந்த பாடி லாங்குவேஜ் பார்த்து கொஞ்சம் டென்ஷன் ஆகுது, ப்ரவோக் ஆகுது. ப்ரவோக்கா இந்த வார்த்தையெல்லாம் பிக் பாஸ் பார்க்காதன்னு சொன்னால் கேட்குறியா? நீங்கள் சரியாக பார்க்கலன்னு அர்த்தம். எனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃபாசில். யுவர் லைஃப் தான் ஹாப்பியாக இருங்க. இது உங்களுக்காக. அப்படின்னா ஃபாசில் பயந்துட மாட்டாரா? சொல்கிறேன், சரி ஓகே, அது ஃபாசிலோட பாடு, நமக்கு எதுக்கு வம்பு? நீ பாடுமா தங்கச்சி. வீடியோக்குள்ள பாரு. என்னது இது? மியூசிக்கை போட்டு டிங் 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 இப்படி ஆடி அசை போட்டுக்கிட்டே இருக்கீங்களே. ஏதாச்சும் பாடுவீங்களா இல்லை சும்மா மியூசிக்காக மட்டும் விஷ் பண்ணுவீங்க? என்ன எனக்கு புரியல. சரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஃபாசிலுக்காக. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுறா வர நிறுத்துற அவனை. ஆத்தாடி வேண்டாம், இந்த ரீல்ஸே வேண்டாம். அடுத்த ரீல்ஸ் நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். கற்கால மனிதர்கள் தான் நம்ம எல்லாம் இஷ்டத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் அப்படின்னு சுத்திட்டு இருக்கோம். ஐயோ குரங்களா இல்லைங்க, நான் தான் நெய்பர் மனுஷன் தான் சத்தியமா. எனக்கு தூங்கணுமா? தூங்குறதுனா போய் தூங்க வேண்டியதானே. அதுக்கு அண்ணன் கிட்ட பர்மிஷன் கேட்டு, அண்ணன் கிட்ட தான் எல்லாத்துக்கும் பர்மிஷன் கேட்டு ஒரு நொட்டுவாரு. அதை விடுங்க, அவ்வளோதான். இதான் சொன்ன பிக்கப் லைன் சொன்னல. இனிமேல் பாருங்க எப்படி பட்டாசா இருக்க போகுது. ஏன்டா அவ வெயிட் பண்றானா? அவ வெயிட் பண்றாளா? அவ வெயிட் பண்ணுனா எதுக்கு தூங்கணும்? நக்கல்யா அவனுக்கு? இல்ல எடிட்டர் நான் என்ன கேக் பண்ணனா, அவ வெயிட் பண்றா, அவ தான் வெயிட் பண்றாளே, அப்புறம் ஏன்டா தூங்கணும்? தூங்காதீங்கடா பேர பசங்களா, முடிச்சுக்கோங்கடா. ஐயோ கடவுளே. அதுக்கு நீ தூங்கலுக்கு என்ன சொன்னீங்க? அதான் ட்ரீம்ல வருவா. இல்லை பிக்கப் லைன் நல்லா இருக்கு, ஆனாலும் வீடியோவில் பார்க்கும்போது தான் என்ன ப்ரோ மேலேயா இருக்காவ? இல்லை மேலே பார்க்குறீங்களா? இல்லை என்னடா என்ன பேசினால் எனக்கு என்ன டவுட்னா, அது ஏன் அந்த அண்ணங்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்? ஆனால் நான் தூங்கணும்ண்ணா, போய் தூங்கு, இல்லை தூக்கில் தொங்கு, எனக்கு என்னடா பிரச்சனை? என்கிட்ட ஏன்டா கேட்குறீங்க? அப்படி தானே இருக்கும் யாராக இருந்தாலும். சரி அடுத்த ரீல்ஸ் போ. ப்ரோ நீங்க யார் ப்ரோ? ப்ளே பாய். என்னால நம்ப முடியலையே. என்னடா இது ப்ளே பாய் குவாலிஃபிகேஷன் மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க? அவ்வளோ பெருமையாவா இருக்குது? இனிமேலாம் அது பெருமை தான். கேட்டா ஜென்சி அப்படிங்கிறீங்க. அப்படியே இருந்துக்கோங்க, நம்ம இப்படியே இருந்துக்க வேண்டியது. ப்ரோ நீங்க ப்ளே பாய் ப்ரோ நீங்க என்னதான் ப்ரோவா இருக்கலாம், அதுக்குன்ட்டு கண்ணை மறைச்சிக்கிட்டே பிளே சுத்துறதா? கண்மூடித்தனமா சுத்தினா ப்ளே பாய் ப்ரோ ஆயிடுவாங்களா? என்ன ஆண்டி சார் லோடு எடுக்கிற மாடு மாதிரி மூஞ்ச வச்சிருக்கிறான். இல்லை இந்த முடி இப்படி இருக்குது இல்லை, அதை இப்படி விரிச்சு வாக எடுத்து பின்னாடி ஜட போட்டு பூ வச்சு இது சொல்கிறேன் கொஞ்சம் நீட்டாக. அதுக்கு அப்படி சொன்னேன் நான், ட்ரெஸ்அப் அதுக்கு தான் சொன்னேன் நான். ப்ளே பாய் ப்ரோவா? என்ன கான்டென்ட் இது? அவர் ப்ளே பாயா, இவர் ப்ளே பாய் ப்ரோவா? அப்படி என்ன இதுல விளையாடுறானுங்க எனக்கு புரியலையே. பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இவன்தான் தாமரை குளத்தைச் சேர்ந்த தினேஷ்குமார். 100க்கும் மேற்பட்ட பெண்களின் வாழ்க்கையோடு விளையாடிய விபரீத சைக்கோ. அடேங்கப்பா. ப்ரோ நீங்க ப்ரோ ப்ளே பாய் ரோமான்ஸ். ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் கிடையாது. நல்லா இருக்குல்ல அவர் பாருங்க. ப்ளூ சட்டை ப்ளே பாய், ஒயிட் சட்டை ப்ளே பாய் ப்ரோ, ப்ரௌனு ப்ளே பாய் ப்ரோ மேக்ஸ். இது அவள் தாங்க, இது ஒரு கான்டென்ட்டா? இது முடிஞ்சுதா? அவள் தான் எல்லாம் ப்ளே பாய்ன்னு சொல்லிட்டு ஆஜராயிடுறீங்க. திருவிழாவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கிரீடத்தோட கிளம்பிட்டீங்க. நாங்க மிஸ் தென்காசி அழகி போட்டிக்கு போறோம்.
சூப்பருங்க, நல்லா இருக்குல்ல. சிரிக்காத, ரொம்ப எரிச்சலா இருக்கு. நான் என்ன பண்றது? மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் பிறந்ததுல இருந்தே இப்படிதான். எல்லாம் ப்ளே பாய்ங்கிறானுங்களே. எல்லாம் அப்படி என்ன விளையாடுவானுங்க? கொஞ்சம் ஒன்று வெளியே வந்துருச்சுமா, எடுத்து உள்ள போட்டுக்கடி, சமத்தில்ல. போட்டுட்டேன். சரி, இது ஒரு ரீல்ஸா? அப்போ அடுத்த ரீல்ஸ்க்கு வருவோம். ப்ரோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பொள்ளாச்சி மாப்பிள்ளைங்கிற ஐடியா ஃபாலோ பண்ணுறீங்களா? நேத்தான் வீடியோ பார்த்தாரமா, நேத்தான் ஃபாலோ பண்ணாராமா. ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓப்பனா பேசுற? ஏடிஎம்ல இருந்தா வராரு, ஆல்ரெடி ஏடிஎம்ல காசு எடுத்திருப்பாரு. இவர் அந்த காசை போய் வாங்கிட்டு, ப்ரோ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா உங்கள் காசை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு. இல்லை சொல்கிறேன், இன்னைக்கு முக்கால்வாசி கான்டென்ட் அப்படி. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. ஃபாலோ பண்ணுறாருங்களாமா? இருங்க பார்க்கலாம். ஃபாலோ பண்ணுறாருங்களாமா? இருங்க பார்க்கலாம். இங்கே வர தம்பி, நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், நல்லா யோசி, க்ரியேட்டிவாக இரு, ஏதாச்சும் கான்டென்ட் போடு. ரோட்டில் வரவங்களை பிடிச்சி ஒருத்த மண்ணி சக்ஸஸ் ஆகிட்டாங்கிறக்காக வேண்டாண்டா தம்பி, அதுவே சரியான ரூட்டுன்னு எனக்கு தோணுது. திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா, திருந்திட்டு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு, சாதனை பண்ணுங்கடா கண்ணு. என்னத்த சொல்கிறதுனே தெரியலடா கண்ணு. சரி, ஃபேமஸ் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டா எப்படி வேணாலும் ஆகலாம். சாப்பிட்றா பாருங்க, ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. நேத்தான் வீடியோ பார்த்தாராம், நேத்தான் ஃபாலோ பண்ணாராம், இன்னைக்கு 200 கிடச்சிருச்சான். ஒரு மனுஷனுக்கு ஒரு 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 லக்னத்தில் புதன் உச்சமுள்ள ஒருவன் ஃபாலோ பண்ணாலும் 200 கிடைக்கும், ஃபாலோ பண்ணாட்டியும் 200 கிடைக்குங்கிற மாதிரி. இது நல்லா இருக்கு. சென்னையில் சுற்றுறேன், எவனாச்சும் சென்னை மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு வாங்கலேண்டா, வந்து கேள்வி கேளுங்களேண்டா, ப்ரோ என்னை ஃபாலோ பண்ணுறீங்களா, உங்களுக்கு ஒரு காசு தரேன் அப்படிங்க. அப்படி பண்ண வேண்டாம், அது வேறு மாதிரி இருக்கு. சொல்கிறேன், ஏதோ ஒரு கை செலவுக்கு ஆகும்ல. நமக்கு வந்து கிவ்வே கொடுத்துடலாம். நாங்கள் 200 இருக்குங்க. தேங்க்யூ ப்ரோ. என்ன ப்ரோ இது? ப்ரோ என்ன ப்ரோ, வாட் இஸ் திஸ்? இந்த கோயிலில் உட்காந்து 99 வருஷமாக யாசகம் கேட்டுக்கிட்டு இருக்காங்களாம் அப்படி தான் பார்ப்பாங்க. ப்ரோ வாட் இஸ் திஸ் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டென்ஷன் ஆவாங்களா மாட்டாங்களா? ப்ரோ ப்ரோ திங்ஸ் ஹீ இஸ் புஷ்பா. 2 பேரையும் படிங்கடான்னு சொன்னேன், கேட்டீங்களாடா? படிடா, ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா. ப்ரோ திங்ஸ் ஹீ இஸ் புஷ்பா. ப்ரோ திங்க் வேற மாதிரி இருக்குடா மீனிங்கு. எப்ப பார்த்தாலும் அதே நினப்பு. அவதான் மாட்டினாண்டாங்க அப்பா அப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சிருவானுங்க இன்னைக்கு ஹாஸ்டல் பசங்க அவனை பாவத்தை. அவன் நிலைமை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அதான் அவ்வளோதான், அவன் முடிச்சிட்டான். இந்த அடுத்த பிக்கப் லைனோட வந்துட்டார்ல தலைவர். இந்த பக்கம் நேரா போனா அவங்க ஹார்ட்டுக்குள்ள போக முடியுமா? இந்த பக்கம் நேரா போனா அவங்க ஹார்ட்டுக்குள்ள போக முடியுமா? அந்த பக்கம் பாதாள கிணறு. அந்த பக்கம் நேராக போனால் மெட்ரோ குழி தோண்டி வச்சிருக்காங்க ப்ரோ சென்னைக்குள்ளே. ஃபுல்லாக போனீங்கன்னா குழிக்குள்ளே விழுந்துருவீங்க. குழிக்குள்ளே விழுகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அது ஒரு பொண்ணு மூலமாக விழுந்தா என்ன, இல்லை நார்மலாக நம்மளே போய் விழுந்தா என்ன? 2வது ஆப்ஷன் பெட்ரு. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? அனுபவத்தில் சொல்கிறேன், நீங்களே போய் குழி தோண்டி விழுந்து கூட எந்திரிச்சு வாங்க, வேணாண்டா. முடிஞ்சிருச்சு. நல்லதா இருக்குன்னு சொன்னேன் நான். நல்லா இருக்கு, இதுதான் பிக்கப் லைன். இப்படி தான் பிக்கப் பண்ணி சுற்றிட்டு இருக்கீங்களா ஜாலியா? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பக்கம் போனால் உங்கள் ஹார்ட்டுக்கு போகலாமா? அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் சைதாப்பேட்டை தானே போக முடியும். நான் எப்படி அவள் ஹார்ட்டுக்கு போகிறது? இது எப்படி கேட்டுட்டு அவள் க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணி ஓகே வேற பண்ணுறாளுங்க. என்னடா எனக்கு புரியலடா, எதுக்குடா பிக்கப் லைனு? ஒருத்திய பிடிச்சிருக்கு அப்படின்னா அவள் கண்ணை பார்த்து இங்கே பார், இல்லை அந்த மாதிரி வேண்டாம், அது வேற மாதிரி பிடிச்சிருக்கு சொல்கிறேன். கண்ணை இங்கே பாருங்க, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா? முடிஞ்சுது. இது நல்லா இருக்குல்ல, இப்படி தான், இது நல்லா இல்லையோ, அப்படி தான் போகணுமோ? என்னடா இது, இந்த ஜென்ரேஷனுக்கும் நமக்கும் போட்டு படுத்தி எடுக்கிறீங்க, எங்கிட்டு நிற்கிறதுனே தெரியல. ஒருத்தி என்னடானா இந்த மாதிரிலாம் எஃபர்ட் எடுத்து கிரிஞ்சு பண்ணி எனக்கு கிரிஞ்சு தான் பிடிக்கும் அப்படிங்கிறா. இன்னொருத்தி என்னடானா ஐயே கிரிஞ்சா அப்படின்னு பார்க்குறா. எங்கிட்டு தான் நிற்கிறது என்னைய மாதிரி பசங்களாம். சரி ரைட்டு, டாடா பை சொல்லிக்கலாம். நாங்கள் வீட்டு மிஸ் மித்துன். உங்களுக்கு ஏதாச்சும் பிக்கப் லைன் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, பார்ப்போம். நான் அதை வச்சு ஒரு வீடியோவே போடுறேன். டாடா பை, டாட்டா பாய்.